Hi friends, welcome to our channel Tanshika Lifestyle. Today நான் வீடியோனா நான் வீடியோவே போடலை ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா ஒரு நேற்று மட்டும் தான் வீடியோ போடலை. எதனாலனா பாப்பாவுக்கு ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஃபீவர் அதிகமாகிடுச்சிங்களா, அதனால தான் போடலை. சரி இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு என்ன வீடியோனா, பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு தான். யார் யார் வீட்டில் பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. என் வீட்டில் எனக்கு வந்து 2 பொண் குழந்தைங்க, ஓகேங்களா. எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பொண் குழந்த நம்மளுக்கு பிறக்குதுன்னா ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் பையன்தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா கம்பல்சரி பொண்ணு இல்லை பையன், ஒரு வீட்டில் பையன் பொண்ணு தான் எதிர்பார்ப்பாங்க. நான் நான் ஒருத்தவங்க பொண் குழந்த பிறக்கும், ஒருத்தவங்களுக்கு பையன் பிறக்கும். நம்மளுக்கு வந்து பொண்ணு பிறந்த பிறகு ஃபஸ்ட்டு என்ன நினைப்போன்னா, ஐயோ பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. எதனாலனா, பொண்ணு பிறந்துச்சுன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்தா மாதிரி, ஓகேங்களா. பொண்ணு பிறந்ததுன்னா நம்ம கும்பிட்ற சாமி நம்மக்கிட்டே நம்ம கையில் வந்தா மாதிரி. பையன் பிறந்தாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு பாப்பா பையன் பிறந்தாங்கன்னா அவங்க எதனா ஒரு சாமி தான் இருந்தாலும் அது ஒரு இது சொல்லுவாங்க. பையன் பிறந்தா எனக்கு தெரியல அவ்வளோ, பொண்ணு பிறந்த பிறகு தான் எனக்கு தெரியும், பொண்ணுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் பொண் குழந்த பிறந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேர் வைப்போம். அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு 4 ஏஜ் இல்லை 5 ஏஜ் ஆயிட்ட பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாலேஜ் பிறந்த குழந்தைக்கு பாதி நாலேஜ் வந்துடுது. எப்படி எப்படி சொல்கிறேன்னா, ஐ மீன் எப்படி சொல்கிறது, பாப்பா இப்படி பண்ணாதானே அதை தான் பண்ணுறாங்க. என் சின்ன பொண்ணு அப்படி தான் பண்ணுவாள். அவளுக்கு தெரியுது பால் இப்படி எது, தண்ணி எது, தண்ணியில் என்ன கலக்கிறாங்க அதெல்லாம் அவளுக்கு தெரியுது. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். எனக்கு ஒரு கோல்டு ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும், வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா. அதனால் நம்மளுக்கு ஒரு 5 ஏஜ் ஆன பிறகு பசங்களுக்கு நாலேஜ் வரும், ஒரு மெட்டாலிட்டி வரும், ஓகேங்களா. ஒரு நாலேஜ் வந்த பிறகு அவங்க அம்மா யார் தெரியும், அப்பா யார் தெரியும், ஆயா யார் தெரியும், தாத்தா யார் தெரியும், சித்தப்பா யார், அவங்களுக்கு 5 வயசுக்கு அப்புறம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 வயசுக்கு 5, 6 அப்படிலாம் விட்டுருவோம். ஒரு 10, 11, 12 வயசு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசும்போது, ஒருத்தவங்க மரியாதை வாங்க போங்க அப்படி சொல்கிறது கூட சொல்ல மாட்டாங்க. அது யாரால் வருது, நம்ம மேலே தான் வரும். பார்த்தியா பொண்ணு வந்து எப்படி வளர்த்துருக்கா பாரு சொல்லிட்டு யாரையும் திட்ட மாட்டாங்க, பெற்றவங்க தான் திட்டுவாங்க. அதனால் நம்ம 5 வயசோ 4 வயசோ அவங்களுக்கு அப்பத்துலேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அந்த 4 வயசு 3 வயசு இருக்குது பார்த்திங்களா, அப்பத்துலேருந்து நம்ம சொல்லி வளர்க்குறோம். பெரியவங்களை இப்படி தான் சொல்லணும், பெரியவங்களை வாங்க போங்க சொல்லணும், சாப்பிட்டீங்களா கேட்கணும், தண்ணி குடிச்சிங்களா கேட்கணும், சாப்பிட்றீங்களா கேட்கணும், வாங்க போங்க சொல்லி கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக 5, 6, 7, 8 அப்படி ஆக நம்ம சொல்லி கொடுக்க அவங்க நம்ம கண்ட்ரோலில் வருவாங்க. நம்ம அப்போல்லாம் விட்டுட்டு ஒரு 10, 11, 12 வயசில் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது. அவங்க எப்படி பேசணுமோ அப்படி தான் அவங்க இதில் தான் போவாங்களே தவிர நம்ம இதுக்கு வரமாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம 5 வயசுலேருந்து பெரியவங்களை வாங்க போங்க சொல்லணுமா, அப்பாவை இந்த மாதிரி சொல்லணுமா, அம்மாவை இந்த மாதிரி சொல்லணுமா, வாங்க போங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழில் சொல்லி கொடுக்கறதோட இங்கிலீஷில் ஒரு 2, 3 வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுங்களேன். அந்த பசங்க இப்போ இருக்கிற பசங்க நாலேஜ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நாலேஜ் அதிகமாக இருக்கவோ இங்கிலீஷில் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும் நாலேஜ், ஓகேங்களா. நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு இங்கிலீஷில்
வாட் ஹேப்பன். என் பொண்ணுக்கிட்ட நான் 2 3 வார்த்தை தான் இங்கிலீஷில் பேசுவேன். அவள் என்ன சொல்லுவான்னா, அம்மா இதுக்கு என்னம்மா அர்த்தம்னு கேட்பா. அவளுக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 வயசு ஆகுது. ஓகேங்களா? அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். இதுக்கு என்னம்மா அர்த்தம்? வாட் ஹேப்பன் அப்படி கேட்டனா அவள் என்ன கேட்பான்னா, என்னம்மா அர்த்தம் கேட்பா. வாட் ஹேப்பன்னா என்ன ஆச்சுமா. அவள் ரிட்டன் கேள்வி என்ன கேட்பா பாருங்க. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாட் ஹேப்பன் அப்படி கேட்பா. என்ன கேட்பா. அப்போ நான் அவளுக்கு இங்கிலீஷ் பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு லைஃப் இதுவாகும், டர்ன் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பசங்கக்கிட்ட ஒரு பேடான கோவத்தில் எது வேணா திட்டிடுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது பசங்க என்ன சேட்டை பண்ணுச்சுன்னா டென்ஷன் ஆகி அந்த பசங்க என்ன பண்ணிடுவோம், திட்டிடுவோம். நானும் தான் என் பெரிய பொண்ணுக்கிட்ட அவ்வளோ திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன் வேற. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. ஏன்னா அவள் ரொம்ப சேட்டை கொடுப்பா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப டென்ஷன் பண்ணுவாள். அதனால் எனக்கு டென்ஷனாக டிப்ரெஷன் ஆகிடும். அவள் பண்ணுறது ஒரு டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அதனால் போட்டு அடிச்சிருவேன். ஓகேங்களா? அதனால் நம்ம 10 வயசு 12 வயசில் சொல்லி கொடுக்குறத 5 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பெரியவங்களே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போது ஒரு ப ஆம்பளை பசங்களோ இல்லை ஆம்பளை குழந்தையோ இல்லை பொம்பளை குழந்தையோ வளர்ந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பேடான வார்த்தை தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு 5 வயசு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது எதுக்குன்னா, இப்போ பொண் குழந்த பிறக்குது பார்த்தீங்களா? பொண் குழந்த இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணை பெற்றுட்டு நம்ம வயிற்றுல வாயில தண்ணி. என் பெரிய பொண்ணு, நான் 5 வயசு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்ட பாருங்கள், அவளுக்கு 5 வயசு ஆகுது. அவள் எவ்வளோ தெரியுமா திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு அவள் ஆக்டிவாக இருக்கா. நெக்ஸ்ட் யாரை பார்த்தாலும் அவளை சாவடிச்சிரு ஒரு இதுவாக இருக்கிறா, ஒரு ஆங்க்ரியாக இருக்கிறா. அவர் எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியாது. என் பொண்ணானேயும் சொல்கிறது ஒரு இதுவாக இருக்குது. எல்லோரும் அதான் சொல்லுவாங்க, உன் பொண்ணா அது, உன் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு நான் பாவம், யாருன்னா கஷ்டப்பட்டாலும் அவங்கக்கிட்ட போய் நான் இதுவாகிடும். எப்படி சொல்கிறதுனா பாவப்படுவேன். நான் அவங்க மேலாம் நிறைய பாவப்படுவேன் தவிர நான் பாவப்பட மாட்டேன். அவங்க கஷ்டப்பட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் சைடு பாதி இருக்கிறா. பட் அவளுக்குன்னு ஒரு இது இருக்குது, டார்க் வச்சுருக்கா. அவள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஆனால் இத்தனைக்கும் 5 வயசு தான் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இப்போ எனக்கு தைரியம் வந்துச்சு. எதனாலனா இப்பயே இப்படி இருக்கான்னா ஒரு 10 வயசு 11 வயசில் எப்படி இருப்பா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பேட் டச் பண்ணக்கூடாது. ஆம்பளைங்க பேட் டச் பண்ண டு நாட் டச் மீ அப்படி சொல்லு. டு நாட் டச் அப்படியே சொல்லு. அதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்போத்துலேருந்து ஒரு 5 வயசுலேருந்து சொல்லிகிட்டே வாங்களேன், அவங்க நல்ல நாலேஜோட தெரிஞ்சுப்பாங்க. ஓ, இதுக்கு இது அர்த்தம் போல், இதுக்கு இது அர்த்தம் போல். நம்ம பெரியவங்களை இப்படி தான் சொல்லணும், சின்னவங்களை இப்படி தான் சொல்லணும். அவங்க புரிஞ்சுக்கின்னு அவங்க பேசுகிறப்போ எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கும். என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி குழந்த பேசுதே சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. நம்மளை பெருமையாக பேசுகிறதுக்காக நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்போ நம்ம லைஃப் இதுவாகுது, நம்ம லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வர லைஃப் யாருக்குன்னா பசங்களுக்கு தான், பசங்களோட லைஃப் தான். ஓகேங்களா? ஸோ பசங்களுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே பெண் பசங்க, பொம்பளை குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா அவங்க வளர 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 இதுவாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமாச்சு பசங்கக்கிட்ட ஒரு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சிங்களா, இதுக்கப்புறமாச்சு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களை எப்படி பேசணும், சின்னவங்களை எப்படி பேசணும், ஆம்பளைங்க தொட்டால் என்ன சொல்லணும், ஆம்பளைங்க தொட விடக்கூடாது, அதே மாதிரி பேட் டச் பண்ணால் உடனே அம்மாக்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க பொம்பளை பசங்கக்கிட்ட. ஏன்னா இப்போ அறியாத பசங்களோட இவங்க தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு
இந்த போதை மருந்து தான் சாப்பிட்றாங்க அவங்க தான் நிறைய இருக்காங்க இப்போதைக்கு. அதே மாதிரி இந்திக்காரங்க இருக்காங்க ஓகேங்களா. அதெல்லாம் நம்பி பொம்பளை பசங்களை விட முடிய மாட்டுது, பொம்பளை குழந்தைங்கள வெளியே விட முடிய மாட்டுது. அது வயசு பசங்க பண்ண மாட்றாங்க. கே கிழவனுங்க ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஆம்பளைங்க தான் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுங்க கொஞ்சம் தைரியமாக ஆகிடும். அதுங்களுக்குள்ளே ஒரு தாட் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வளருவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்ன நெக்ஸ்ட் வந்து செல்வ மகள் திட்டம் ஒன்று இருக்குது. 2 பொண் குழந்தை பெற்றவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க ஓகேங்களா. போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணல. ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஒன்று நான் எழுதி போடல. பாப்பாவுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது சொல்லிட்டு 2 பாப்பாவுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது. எனக்கு 2 பொண்ணு பசங்க தான். ஸோ அதனால் நான் எழுதி போடல. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்ட பிறகு எழுதி போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, அவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பொம்பளை பசங்களை வளர்க்கணும். பொம்பளை பசங்க வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் பொம்பளை பசங்க வளர்க்குறது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வயசு ஆகுது, 2 வயசு ஆகுது, 3, 4, 5 அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும்போது அதுங்களுக்குன்னு ஒரு வயசு வருது பார்த்தீங்களா. அந்த வயசு வரும்போது அந்த வயசு வரும்போது நம்மளுக்கு பயம் வந்துடும். ஐயோ குழந்தை எப்படி இருப்பாளோ. அம்மாங்களுக்கு தெரியுங்களா, எனக்கு அவ்வளோ பயந்துருமா இருக்கும். என் பொண்ணு வெளியே அமுச்சு விட்டேன்னா எங்கள் சித்தி இட்டு போனாலும் இட்டு போனாலும் வெளியே அமுச்சு விட்டோன்னா வெட்டி பார்ப்பேன், இல்லை எங்கள் அப்பாவை போய் பார்க்க சொல்லுவேன், எங்கள் ஆயாவை போய் பார்க்க சொல்லுவேன். இவ்வளோ நம்மளுக்கு தான் தெரியும். பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டு நம்ம வயிற்றுல வாயில் தண்ணி வச்சுன்னு உட்காந்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் எனக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ அதை நல்லா சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ வந்து யார் யார் பார்க்காம இருக்கீங்களோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் டச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவில் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு இது பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.